Hi friends, bashaskitchen இன்னைக்கு நம்ம பக்ரீத் ஸ்பெஷல் வீடியோ ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இதில் இன்னைக்கு நம்ம பக்ரீத் அன்னைக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் ரெசிபீஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஒரு மட்டன் பிரியாணி ரெசிபியோடு சேர்த்து 2 சைட் டிஷ், ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு. நல்ல பொழுன்னு டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே அரிசியில் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி தான். தண்ணி அளவு ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதனால நம்ம இந்த பிரியாணிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடை தனியாக வடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி அளவு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏத்தாப்பில் தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. இதில் நீங்கள் நிறைய தண்ணி விட்டுட்டீங்கனாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம சாப்பாடை வடிச்சுட்டு தான் நம்ம பிரியாணியில் சேர்த்துக்க போகிறோம். பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, அப்புறம் தயிர் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸ், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த மட்டன் பிரியாணி நான் 1/2 kg பண்ண போகிறேன் அப்படின்றதுனால 1/2 கிலோ மட்டனை ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் 1 ஏலக்காய் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 3 to 4 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாஸ்மதி அரிசியை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு இதை நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ இது ஒரு 1/2 an hour கண்டிப்பாக ஊறி இருக்கணும். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அடுத்து நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி ரெண்டையுமே இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கோங்க. அடுத்ததா இதில் காரத்துக்கு ஏற்ப 4 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா 5 சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 4 to 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இந்த எண்ணெயில் நல்லா சாட் பண்ணுங்க. இப்போ இதில் எடுத்து வச்சிருக்க புதினா, கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கறி, அப்புறம் அதோட தண்ணி ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு, காரம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில் நம்மளுக்கு சாப்பாடுக்கு போட்டிருக்கிற தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இதில் இப்போது பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு இந்த அரிசியை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். கரெக்டாக 8 to 9 நிமிஷத்தில் ஃபுல் ஃப்ளேமில் இந்த சாப்பாடு நம்மளுக்கு வெந்துடும். இப்போது இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால இதுக்கு வாட்டர் மெஷர்மெண்ட் எக்ஸாக்டாக போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடுத்து கொஞ்சம் தயிர், அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற லெமன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் இதில் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் நார்மல் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். சாப்பாடு வேகிற டைம் வரைக்கும் இந்த கிரேவி நல்லா நம்மளுக்கு லோ ஃப்ளேமில் கொதிச்சுட்டு இருக்கட்டும். கரெக்டாக ஒரு 9 நிமிஷத்தில் நம்மளுக்கு சாப்பாடு வெந்துருச்சு. அதாவது சாப்பாடு ஒரு 80% வந்துருந்துச்சுன்னா போதும். அதை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகும்னா, பாஸ்மதி அரிசிக்கு நம்ம தண்ணி அளந்து ஊற்ற வேண்டிய அவசியம் வராது. அதே மாதிரி சாப்பாடை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளுக்கு 80% தான் வெந்திருக்கு. நம்மளுக்கு இந்த கிரேவியில் இருக்கிற தண்ணியிலே அடுத்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி செய்கிறதுனால சாப்பாடு குழஞ்சு போகாமலையும் இருக்கும், அதே மாதிரி அடியிலையும் பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன். இப்போது இந்த கிரேவியோட அளவு உங்களுக்கு தெரியுது இல்லையா, இப்படி இருக்குது. ஆனால் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்றதுனால சாப்பாடு வடித்த தண்ணியை இந்த மாதிரி எடுத்து 4 பக்கமும் ஊற்றி விட்டுருங்க. ஒரு 1 கிளாஸ் தண்ணி இந்த மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா போதும். சாப்பாடு முழுகிற அளவுக்கு தண்ணி விடுங்க. சாப்பாடுக்கு மேலே நம்மளுக்கு தண்ணி இருக்கக்கூடாது, சாப்பாடுக்கு கீழே இந்த மாதிரி தண்ணி இருக்கணும். இந்தளவு தண்ணி விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பண்ணுறதுனால சாப்பாடு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக ஆகும், அதே மாதிரி அடியிலையும் பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு
இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கும், சாப்பாடு ஈஸியாக வெந்துடும். 10 நிமிஷம் இதை நீங்கள் வச்சுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. 40 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இந்த மட்டன் பிரியாணி ரெசிபியை நீங்களும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி அண்ட் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ பொழுன்னு எப்படி குச்சியாக நிற்கிது பாருங்கள் அரிசி. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மட்டன் பிரியாணி இருக்கணும். ஸோ நார்மலாக வந்து இப்போ நம்ம பிரியாணி செய்யும்போது தண்ணி அளவு எவ்வளோ ஊற்றணும், ஜீரக சம்பாவாக இருந்தால் எவ்வளோ ஊற்றணும், இல்லை பாஸ்மதியாக இருந்தால் எவ்வளோ ஊற்றணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வடித்து செஞ்சீங்க அப்படின்னா ஜீரக சம்பாவாக இருந்தாலும் சரி, பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சரி, தண்ணியோட அளவை நீங்கள் மெஷர் பண்ணி போடணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. சாப்பாடு ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் விட்டீங்க அப்படின்னா போதும். சாப்பாடு சூப்பர் சாஃப்டியாக சூப்பர் ஜூஸியாக இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதை நம்ம சாப்பிட்றதுக்கு டிஷ் அவுட் பண்ணிடலாம். இதே மாதிரி மட்டன் பிரியாணி ரெசிபி பக்ரீத் அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபி அப்புறம் இந்த ரெசிபி செய்யக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மட்டன் பிரியாணிக்கு சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நம்ம பீஃப் சுக்கா செய்ய போகிறோம். கறி வேக போட்டுடலாம். கறிக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். கறி வெந்துட்டுருக்க டைமில் மசாலா அரைச்சிக்கலாம். மசாலாவில் ஜீரகம், மிளகு, தனியா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். கருக விடாமல் இதை எடுத்துக்கோங்க. ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலையும் 2லேருந்து 3 காஞ்ச வத்தலும் சேர்த்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சுக்காக்கு ரொம்ப முக்கியமானதே இந்த மசாலா தான். கருவேப்பிலையும் காஞ்ச வத்தலும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 பெரிய சில்லு தேங்காவை மிக்சியில் ஊட்டிட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா எல்லாமே அரைச்சி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சுக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சுக்காக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயத்தை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ வேக வச்ச கறியும் அந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். 5 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்தில் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் காஞ்ச வத்தலும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவோட கொதிக்க விடுங்க. தண்ணி இந்த அளவு ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வறுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால நான் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகாத்தூளோட காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 டீஸ்பூன் பெப்பர் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா கொஞ்சம் இதை ட்ரை பண்ணணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சுக்கா மசாலாவில் இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிங்கன்னா தான் இது நல்லா டேஸ்டியாக வரும். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் சிக்கன் சுக்காவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றது சொல்லுங்கள்.
பீஃப் சுக்காக்கு அப்புறமா இன்னொரு சைட் டிஷ் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். அடுத்து தால்ச்சா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தால்ச்சா செய்கிறதுக்கு இங்கே தேவையான வெங்காயம் தக்காளிலாம் இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தால்ச்சா செய்கிறதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் பார்த்துடலாம். 2 சௌச்சவ், ஒரு 10லேருந்து 12 கத்திரிக்காய், 2 வாழைக்காய், 2 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு, ஒரு கிளாஸ் கடலை பருப்பை இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். 2 வெங்காயம், 2 தக்காளி அதில் சேர்த்துருக்காங்க. பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தால்ச்சா ரெசிபி நிறைய வெர்ஷனில் செய்யலாம். தால்ச்சாவில் மட்டன் போட்டும் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் வெஜிடபிள் தால்ச்சா தான் செய்ய போகிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசிலில் இறக்கிடலாம். பருப்பு வெந்துட்டுருக்க டைமில் நம்ம காய்கறியெல்லாம் தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி தாளிக்கிறதுக்கு இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் வதங்க விடுங்க. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக தால்ச்சாக்கு எடுத்து வச்சிருக்கிற எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். தண்ணிக்காய் உங்ககிட்ட நூக்கல் இல்லை சொரக்காய் இருக்குது அப்படின்னா அது கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்க விடுங்க. காய் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏத்தாப்புல 2லேருந்து 3 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த காயை வேக வைக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் லிட் க்ளோஸ் பண்ணி இதை வேக வச்சுருங்க. இப்போது காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பு சேர்த்துடலாம். இதில் கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு சம அளவில் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்ததாக இதில் ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளியும் சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 5லேருந்து 7 நிமிஷமாக நம்மளோட தால்ச்சா ரெசிபி கொதிச்சுட்ருக்கு. இப்போ புளி வாசனை போனதுக்கப்புறமா ஒரு கொத்து இந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்து இதில் சேர்த்துருங்க. தால்ச்சாக்கு இந்த கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். உங்கள்கிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தால்ச்சாவில் சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் கறி போட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா பருப்பு வேக வைக்கும் போதே கறியை வேக வச்சுருங்க. கருவேப்பிலை போட்டும் இப்போ ஃபஸ்ட்டு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தால்ச்சாவை டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள் தால்ச்சா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எல்லா ரெசிபீஸ்லேயும் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றது உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக எனக்கு கீழே ரிலீவ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது ரவா பாயாசம் தான். அடுத்து ரவா பாயாசம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரவை பாயாசம் செய்யறதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான முந்திரி பருப்பு, பாதாம், திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 சில் தேங்காய், 3 ஏலக்காய், 1 கப் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த பாயாசம் செய்யறதுக்கு முன்னாடி தேவையான நட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பிஸ்தாவும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் எடுத்து வச்சுக்க 2 சில் தேங்காய், அப்புறம் 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா இது நீங்கள் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க.
ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருங்க. பால் வந்து இப்போ பொங்குறதுக்கு வெயிட் பண்ணலாம். பால் பொங்கினதுக்கப்புறமா ஃப்ளேமை சிம் பண்ணிடுங்க. ஃப்ளேம் சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க ரவையை இதில் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு நீங்கள் சின்ன ரவை குண்டு ரவை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதில்ல, எந்த ரவைனாலும் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்திங்கன்னா போதும். சர்க்கரை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரவை வேகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து இந்த பாயசத்துக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க. திராட்சை நல்லா உப்பி வரும்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இதை எடுத்து இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 7லிருந்து 8 நிமிஷத்தில் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட பாயசம் வந்துடும். இப்போ நம்மளோட ரவையோட சைஸ் பாருங்கள், எந்த அளவுக்கு குண்டு குண்டாக மணிமணியாக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் தான் நம்மளோட ரவை வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துருங்க. அதோட இப்போ நம்ம தாளித்து எடுத்து வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துருங்க. தேங்காவும் நட்ஸும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பாயசம் நம்ம வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு தான் இது ரெண்டையும் நம்ம சேர்க்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவை பாயாசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஃபெஸ்டிவலில் செய்யக்கூடிய இந்த எல்லா ரெசிபீஸும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை கீழே ரிலீவ் பண்ணுங்கள். பக்ரீத் அன்னைக்கு நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்ற வீடியோவை கூடிய சீக்கிரம் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.